என்னடா பெரிய பருவதமலைன்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த ஒரு பாதையை பாருங்க. இதுக்காக தான் அந்த மலைக்கு போறதே அந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சரா இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு இந்த பாதையில ஏறி வந்துட்டீங்கன்னா நீங்க மேல பாக்குற வியூக்கு நீங்க பட்ட கஷ்டம் ஒர்த்துன்னு தான் தோணும். ஆனா தப்பி தவறி கூட கீழே பாத்துறாதீங்க. பாத்தீங்க அப்படின்னா போடா போடா. அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவனர்களாலே அவன் தால் வணங்கி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. சிவபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறே கிடையாது. இந்த வாழ்க்கையில தயவு செய்து நீங்க பயப்படாதீர்கள். சிவத்தை முழுமையா நம்புங்க. நீங்க இறந்து போகக்கூடிய தருவாய் உங்க கழுத்துல கத்தி வச்சாலும் பரவாயில்ல. அந்த நேரத்துல சிவனேன்னு சொல்லுங்க. எவன்டான்னு வந்து நிப்பார் முன்னாடி வந்து. அப்பேற்பட்ட இந்த பஸ்பமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம். மயான சாம்பல், இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து